ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்படி வந்து 2 டேபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ நாம வந்து ஃபாரின் கீ கான்செப்ட் யூஸ் பண்ணோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். லீட் அப்படின்னு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட் மாடலோடைய பிரைமரி கீ எடுத்து லீட் மாடலுக்கு வந்து நம்ம ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண ரிலேஷன்ஷிப். ஆனால் ஆக்சுவலி எப்படி வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஏஜென்ட்ஸ் டைரெக்டாக கிரியேட் பண்ண மாட்டோம், கரெக்டாக. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு யூஸராக சைன்இன் பண்ணுவோம். நாம் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அந்த யூஸருக்கு நம்ம ஒரு ஏஜென்ட்டை வந்து அசைன் பண்ணுவோம், கரெக்டா. ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஒரு யூசர், அந்த யூஸருக்கு ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் லீட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளால் வந்து இதை அசைன் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாங்கோவில் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஒரு யூசர் மாடல் இருக்குது, ஓகே. ஸோ இந்த யூசர் மாடல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் ஒரு சில பேசிக் பராமீட்டர்ஸ், நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸு அண்ட் அதர் கேட்டகரிஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக ஒரு யூசர் மாடல் போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நமக்கு தேவையான அந்த மாடலை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஃப்ரம் Django டாட் contrib Django.contrib.auth. ஸோ இந்த Django.contrib.auth அப்படிங்கிறதுக்குள்ள இம்போர்ட் கெட் யூசர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த கெட் யூசர் மாடல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு யூசரை நம்ம வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு யூசர் ஈக்குவல் டு கெட் யூசர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைரெக்டாக என்னால் இந்த யூசர் மாடலை இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த யூசர் மாடல் வந்து டிஃபால்ட்டாக ஜாங்கோவை வச்சிருக்கக்கூடியது. ஸோ இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த யூசர் மாடலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் யூசர் மாடல் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் மாடல் ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்டை கிளிக் பண்ணிட்டு வரணும், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெட் யூசர் மாடல் என்ன கொடுக்குப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு யூசர் மாடல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்கும், ஓகே. இந்த யூசர் மாடல் வந்து ஒரு அப்ளிகேஷன்லேருந்து வருது. ஒருவேளை யூசர் மாடல் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகே. இது வந்து சும்மா பேசிக்காக ஒரு யூசர் மாடல், சரியா. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஏஜென்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு ஆஸ் அ யூசராக நம்மளோட சிஆர்எம்குள்ளே நம்ம சைன் அப் பண்ணுவோம். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூசருக்கு ஒரு ஏஜென்ட் அசைன் ஆவாங்க. ஸோ நான் இப்போ சுரேந்தர் மனோஜ்னு சைன் அப் பண்ணுறேன் அப்படின்னா, சுரேந்தர் மனோஜ் அப்படின்ற யூசரை நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டாக அசைன் பண்ணுவோம். அதை ஏஜென்ட்டாக அசைன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் டிக்கெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நார்மலாக அப்படி தான் நடக்கும், ரைட்? ஸோ நார்மலாக நம்ம வந்து சிஆர்எம்குள்ளே சைன் அப் பண்ணும்போதே நம்ம வந்து ஏஜென்ட்டாக சைன் அப் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதே மாதிரி ஃபாரின் கீ மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஓகே. யூசர் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ, ஓகே. இந்த ஃபாரின் கீயில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், யூசர் இதை வந்து நம்ம ஃபாரின் கீயை கால் பண்ணிக்கலாம், ஓகே. அண்ட் வந்து இதுக்கு நம்ம ஆன் டெலீட்டுக்கும் வந்து கேஸ்கேட் கொடுத்துக்கலாம், ஓகே. ஆன் டெலீட் வந்து கேஸ்கேட், ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், ஓகே, மாடல்ஸ் டாட் கேஸ்கேட், ரைட்? மாடல்ஸ் டாட் கேஸ்கேட் இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூசர் மாடலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இந்த இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த யூசர் வந்து ஒரு யூசர் மாடல் கிரியேட் பண்ணுது. இந்த யூசர் மாடலை நம்ம வந்து இங்கே ஃபாரின் கீயாக அசைன் பண்ணியிருக்கோம், கரெக்டா. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம ஃபாரின் கீ அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், ரைட்? ஒரு பிரைமரி கீக்கு மல்டிபிள் ஃபாரின் கீ, அதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு உங்களுக்கு மல்டிபிள் லீட்ஸ் அசைன் பண்ண முடியும். அதுதான் இந்த ஃபாரின் கீயோட கான்செப்ட், கரெக்டா. ஆனால் நம்மளோட யூசர் மாடலுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா, ஒரு யூசருக்கு ஒரு ஏஜென்ட் தான் அசைன் பண்ணணும். ஒரு யூசருக்கு மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் அசைன் பண்ணக்கூடாது, கரெக்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபாரின் கீயை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக நம்ம வந்து 1 to 1
ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஸோ இந்த ஒன் டு ஒன் ஃபீல்டு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மாடலுக்கு அல்லது ஒரு யூசருக்கு ஒரே ஒரு ஏஜென்ட் தான் அசைன் பண்ணும். ஓகே, ஒரு பர்டிகுலர் ரோவுக்கு இன்னொரு பர்டிகுலர் ரோ மட்டும்தான் அசைன் பண்ணும். அதில் மல்டிபிள் வேல்யூஸ் உங்களால் அசைன் பண்ண முடியாது. அதுதான் வந்து உங்களுக்கு ஒன் டு ஒன் ஃபீல்டோடைய கான்செப்ட். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஃபாரின் கீ மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோவுக்கு இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய ரோவை அசைன் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் கீ அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா ஒரு ரோவுக்கு மல்டிபிள் ரோஸை வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் லீட்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன் டு ஒன் ஃபீல்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட்டுக்கு உங்களால் ஒரு யூசர் அல்லது ஒரு யூசருக்கு உங்களால் ஒரு ஏஜென்ட் தான் அசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு யூசர் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வரும் அப்படின்றது தெரியாது. நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ஜாங்கோக்குள்ளே ஏதோ யூசர் மாடல் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை இந்த யூசர் மாடலை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் கிளாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட யூசர் மாடல்லேருந்து இன்ஹெரிட் பண்ணாமல், ஓகே, இந்த கெட் யூசர் மாடல்லேருந்து இதை இன்ஹெரிட் பண்ணாமல் auth டாட் மாடல்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் யூசர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் யூசர் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட கிளாஸ் யூசர் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசரை இன்ஹெரிட் பண்ணிட்டு, இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், பாஸ் அப்படின்னு சொல்லி எம்டியாக வச்சுக்கலாம். இன் ஃபியூச்சரில் நமக்கு வந்து எப்போவாது தேவைப்படுது, நம்ம இதில் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டைமில் நம்ம யூசரில் போயிட்டு ஏதோ ஒரு ஃபீல்டு, தேவையான ஃபீல்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசர் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ இப்போ நான் கமாண்ட் அண்ட் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணா கண்ட்ரோல் அண்ட் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. இந்த யூசர் நேம் வேலிடேட்டர் ஃபீல்டு ஒன்று இருக்குது. யூசர் நேமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ மாடலுக்கு வந்து என்ன ஃபீல்ட் டைப்பு, இதோட ஃபீல்ட் லெங்த் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கோம்ல, அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூசர் நேம் வந்து ஒரு கேரக்டர் ஃபீல்டு, இதோட மேக்ஸிமம் லெங்த் என்ன, இது யூனிக்காக இருக்கணுமா, இதில் ஹெல்ப் டெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது, இதுக்கு வேலிடேட்டர்ஸ் என்ன, அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேரக்டர் ஃபீல்டு, லாஸ்ட் நேமு, இமெயில், இவங்க வந்து ஸ்டாஃபா இல்லையா, நம்ம முன்னாடி பூலியன் ஃபீல்டு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இவங்க ஸ்டாஃபா இல்லையா, இவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, அண்ட் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணாங்க, எந்த டைம் ஜோனில் இருக்காங்க, இவங்க என்ன ஆப்ஜெக்ட்டு, இவங்களுக்கு இமெயில் என்ன, யூசர் நேம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டும், ஏகப்பட்ட ஃபீல்டு வந்து பை டிஃபால்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்குது. ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசர் கிளாஸில் இது எல்லாமே பை டிஃபால்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எல்லா ஃபீல்டையும் நம்மளோட யூசர் கிளாஸில் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே தேவையில்லை இல்லையா, நம்ம என்ன இருந்தாலும் யூசருக்கு தான் அந்த ஏஜென்ட் அசைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு யூசர் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு லீட் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு ஏஜென்ட் மாடல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த யூசரோடைய பிரைமரி கீ எடுத்து நம்ம ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஏஜென்ட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் லீட்ஸ் அசைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாரின் கீ கான்செப்டும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நமக்கு ஒருவேளை இன் ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி நம்மளுடைய settings.pyக்குள்ளே போகணும். ஓகே, போயிட்டு இந்த இஎன்வியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த models.py வந்து இந்த இஎன்விக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இஎன்விக்குள்ளே, லிபுக்குள்ளே, ஜாங்கோக்குள்ளே, கான்ட்ரிப்குள்ளே, ஆத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த models.py வந்து அங்கே இருக்கும். அதில் தான் நீங்கள் போயிட்டு லைன் நம்பர் 315 போய் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் யூசரோடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை தான் வந்து இங்கே கால் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இஎன்ஜியை மினிமைஸ் பண்ணிவிட்டு லீட்ஸ் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய settings.pyக்குள்ளே போயிட்டு ஆக்சுவலி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நான் வந்து கஸ்டம் யூசர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி எனக்குன்னு உள்ள யூசர் மாடியூல் இருக்கு. நீ வந்து எக்ஸிஸ்டிங் யூசர் மாடியூல் யூஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம settings.pyக்குள்ளே போயிட்டு இந்த settings.py அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்ட் settings.py. ஓகே, அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எலுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், auth ஓகே யூசர் மாடல் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து எந்த அப்ளிகேஷனில் அந்த யூசர் மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ லீட்ஸ் டாட் யூசர். ஓகே, ஸோ யூ கேபிட்டல். ஓகே, leads டாட் யூசர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த settings.pyயில் போயிட்டு நம்ம auth யூசர் மாடல் வந்து leads டாட் யூசர்னு கொடுத்தோன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக லீட்ஸ் மாடியூலில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய models.pyயை செக் பண்ணும். அங்கே போயிட்டு எந்த மாடலில் நம்ம வந்து கஸ்டம் யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லீட்ஸ் டாட் யூசர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய மாடல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம், ரிலேஷன்ஷிப் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மைக்ரேட் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் DBSQLite வந்து டெலீட் பண்ணி விடணும். ஏன் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த SQLite கிரியேட் பண்ணும்போது ரெண்டு டேபிள் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து அந்த 2 டேபிளுக்குள்ள ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தோம். அதில் 2 ஃபீல்டு இருந்தது. யூசர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபீல்டு இருந்தது. நம்ம வந்து இந்த யூசர் மாடலுக்கு வந்து நம்ம எந்த ஃபீல்டுமே கிரியேட் பண்ணலை. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 3 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 டேபிளுக்குமே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி நம்ம போயிட்டு மைக்ரேஷன்ஸை ரிமூவ் பண்ணி விடலாம். ஓகே, ஸோ இந்த மைக்ரேஷன் நான் வந்து டெலீட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மைக்ரேஷனையும் நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மேக் மைக்ரேஷன்ஸ் மைக்ரேட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்ளை ஆகாத மைக்ரேஷன்ஸை மட்டும்தான் அது வந்து கிரியேட் பண்ணும். இந்த 2 மைக்ரேஷனும் ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கிறதுனால நமக்கு புதுசாக டேபிள் கிரியேட் பண்ணாது. சரியா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நான் போயிட்டு மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுடைய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். source environment bin activate. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், python manage.py make migrations. ஓகே, என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா மைக்ரேஷன்ஸும் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் மைக்ரேஷன்ஸ் 001 போய் பார்த்தீங்கன்னா யூசர் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரேஷன் இருக்கும், ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரேஷன் இருக்கும், லீட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் போயிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், ஸோ ஏகப்பட்ட டிபெண்டன்சிஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், யூசர் அப்படிங்கக்கூடிய மாடலுக்கு அப்ஸ்ட்ராக்ட் யூசர் அப்படின்ற கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்ட்ஸும் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ இப்போ யூசர் மாடல் கிரியேட் ஆகும்போது பாருங்கள் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஐடி ஃபீல்டு இருக்குது, பாஸ்வேர்ட் ஃபீல்டு இருக்குது, எல்லாமே இந்த யூசர் மாடலுக்குள்ள நம்ம இங்கே எதுவுமே டிஃபைன் பண்ணல. ஜாங்கோவில் கூடிய அப்ஸ்ட்ராக்ட் யூசர் அப்படிங்கக்கூடிய அந்த கஸ்டம் யூசர் மாடல் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் நேம், ஐடி, பாஸ்வேர்ட், லாஸ்ட் லாகின், இஸ் சூப்பர், யூசர் நேமு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், இஸ் ஸ்டாஃப், இஸ் ஆக்டிவ், டேட் ஜாயின்டு, குரூப்ஸு, ஆத் குரூப்ஸ் எல்லா ஃபீல்டுமே நமக்கு வந்து இதில் இம்போர்ட் ஆகிருக்கு. அண்ட் இதில் முக்கியமாக இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டிபெண்டன்சியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆத் அப்படின்ற இந்த டிபெண்டன்சி இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இந்த யூசர் மைக்ரேஷன் நீ ரன் பண்ண வந்து 0.0012 அதாவது ஆல்டர் யூசர் ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸ் லெங்த் அப்படின்ற இந்த டிபெண்டன்சியை ரன் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்து இந்த மைக்ரேஷனை கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து யூசர் ஃபீல்டுக்குள்ளது. அண்ட் இது வந்து நம்ம ஏஜென்ட்டுக்குள்ளது. ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் யூசரோடைய 1-to-1 ஃபீல்டு கனெக்ஷனுக்குரிய நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கும்.
அதே மாதிரி நம்ம லீடில் பார்த்தீங்கன்னா லீடுக்கு ஒரு ஐடி பிரைமரி கீ இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் அண்ட் ஏஜென்ட். எந்த ஏஜென்ட் வந்து இந்த லீடுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் டெலிஷன் வந்து கேஸ்கேடில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால் டெலீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த மைக்ரேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ இங்கே போயிட்டு பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸில் வந்து மைக்ரேட் அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா மைக்ரேஷனும் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு எல்லா மைக்ரேஷனும் அப்ளை ஆகிருக்கும். இந்த டிபெண்டன்சி பாருங்கள், ஆல்டர் யூசர் ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸ் லென்த், அது அப்ளை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லீட்ஸ் இருக்கக்கூடிய 0001 அப்படிங்கக்கூடிய இந்த மைக்ரேஷன் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகே, அதுதான் நமக்கு இங்கே பார்த்தோம், ரைட்? இந்த 001 பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சி ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மைக்ரேஷனை நீ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நான் டெஸ்க்டாப் போகிறேன், Django, நம்மளுடைய டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்தா இங்கே பாருங்கள், இப்போ ப்ரௌஸ் டேட்டா போகும்போது நமக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய லீட் டேபிள், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஏஜென்ட் ஐடி. அதே மாதிரி நம்மளுடைய யூசர் டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். பாஸ்வேர்டு, லாஸ்ட் லாகின் இஸ் சூப்பர், யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ண எல்லா ஃபீல்டும் நமக்கு வந்து யூசரில் கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து ஏஜென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்த யூசருக்கு இந்த ஏஜென்ட் அசைன் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். இது போக அடிஷ்னலாக ஒரு சில டேபிள்ஸும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ யூசர் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் அண்ட் வந்து யூசர் பெர்மிஷன் அப்படிங்கக்கூடிய இந்த டேபிள். ஸோ இந்த ரெண்டு டேபிளை நம்ம இப்போ ப்ராமினெண்ட்டாக பார்க்க போகிறது இல்லை. நம்ம அந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணும்போது இன் டீட்டெயிலாக இது என்ன, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். பேசிக்காக இந்த ரெண்டு டேபிளும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து யூசரை ஆத்தென்டிகேட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேபிளும் அதிகமாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து டேட்டாவை குவரி பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.